ஃபர்ஸ்ட் டைம் கலசம் இல்லாமல் வரலட்சுமி பூஜை செய்கிறவனுக்காக இந்த வீடியோ. வாசலில் எப்பவும் போல் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு வாசக்காலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு இல்லை வாசல் மேலே தோரணம் மாயிலெல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் பச்சை கருப்பூரம் மஞ்சள்லாம் கலந்து வீடு ஃபுல்லாக நல்லா கிளன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அம்மன் வச்சு எங்கே பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு குளம் போட்டுக்கோங்க. தாமரை குளம் போட்டது ரொம்ப ஸ்பெஷல். தாமரை இருந்தால் கண்டிப்பாக அம்மனுக்கு வாங்கி வைங்க. மனை மேலே வாழை இலை பரப்பி அது மேலே கொஞ்சமாக பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெத்தலை பாக்கெலாம் வச்சுட்டு அம்மன் படத்தை அது மேலே வச்சு அம்மனுக்கு வந்துட்டு அழகாக நிறைய பூவெல்லாம் போட்டு தாம்பூல தட்டு ப்ளவுஸ் பிட்டு வளையல் கண்ணாடி சீப்பு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாமே ரெடி பண்ணி அம்மா முன்னாடி வைங்க. உங்களால் முடிஞ்ச பிரசாதம் கற்கண்டு சாதம் சக்கரை பொங்கல் ஏதாவது வந்துட்டு செஞ்சு வைங்க. நீங்கள் விளாகில் நான் வந்துட்டு கற்கண்டு சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் விநாயகர் குலதெய்வ சொம்பு அம்மனுக்கு தண்ணி இதெல்லாமே வச்சுட்டு அரைநெல்லிக்காய் கண்டிப்பாக வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிக்கோங்க. 2க்கு மேற்பட்டு நீங்கள் எத்தனை விளக்கு வேணால் ஏற்றிக்கலாம். இந்த பூஜையில் வந்துட்டு விளக்கு கணக்கு கிடையாது. ஏன்னா நான் வரையும் நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் விளக்கு ஏற்றோம் இல்லையா. இன்னும் டீட்டெயிலே நான் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.